ஆதி திருச்சபையினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணமா இருந்தது குழு ஜெபம். அவங்க எங்கெல்லாம் கூடுனாங்களோ அங்கெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. அப்போ நீங்க உங்க வீடுகளை ஜெப வீடா மாற்றணும். அப்பதான் அருகில் உள்ளவர்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வாய்ப்பு. அங்க பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, பலவீனப்பட்டவங்க இருப்பாங்க, பிரச்சனைகளோடு இருக்கிறவங்க இருப்பாங்க. அப்போ இந்த வீட்டில் எப்பவும் சில சகோதரிகள், சில சகோதரர்கள் அல்லது அந்த திருச்சபையிலேருந்து கொஞ்சம் பேர் வந்து என்ன செய்யறாங்க, ஜெபம் பண்றாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போனா கண்டிப்பா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு எனக்கு விடுதலை தருவார், சுகத்தை தருவார்னு மற்றவர்கள் இயேசுவை தேடி வருவதற்கு அது எப்படி இருக்கும், உதவியா இருக்கும். நீங்க உங்க வீட்டை எப்படிப்பட்ட வீடா மாத்திரணும், ஜெப வீடா மாத்தணும். நீங்க கூப்பிடணும். உங்களோட நல்ல அன்பா ஐக்கியமா இருக்கிற விசுவாச பிள்ளைகளை கூப்பிட்டு என் வீட்டுக்கு வாங்க, நம்ம சேர்ந்து என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம். அப்படி நம்ம இணைந்து ஜெபிக்க பழகணும். ஒரு நாள் உங்க வீட்டில் ஜெபம் பண்ணா இன்னொரு நாள் அவங்க வீட்டில், இப்படி இதை ரெகுலர் ஆக்கணும். வீட்டில் எப்பொழுதும் ஜெப சத்தம் கேட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்.